ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட 4வது டெஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்குங்க. எந்த அளவு சீரியஸ் சொல்லணும்னா, முதல்ல இங்கிலாந்து டாஸ் வச்சு என்னதான் பவுலிங் எடுத்தாலும், அதுக்கப்புறம் ரொம்ப பவுலிங் போட்டு 358 இந்தியாவை எடுத்தாலும், அப்புறம் இங்கிலாந்து பேட்டிங் என்ன கிளாஸ், ஜோ ரூட் ஒரு 150, அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் என்ன மாதிரி, அப்புறம் இந்தியன் டீம் ஒரு வழியா ஆல் அவுட் எடுத்து முடிச்சாங்க. ஆனால் ஸ்கோர் போர்டு பார்க்கவே அந்த மாதிரி இருந்துச்சு. மேட்ச் பார்க்க அற்புதமாக இருந்துச்சுங்க. பாருங்க, 84, 94, 70, 150, 141 செம்மையா இருந்துச்சு. அப்புறம் இந்தியா ஸ்டோக்ஸ் அங்க பேட்டிங்னா அப்படி இருந்துச்சுன்னா, இங்க பேட்டிங் அதுக்கு மேல. இந்தியா பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 4 பேரு, நீங்க 10 பேர்னா நாங்க 4 பேர், அந்த மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. ஜடேஜா கடைசியில அந்த அந்த டிரா பண்ணுமா ஹேண்ட் ஷேக் பண்ண வந்து அதெல்லாம் ஜடேஜா செம்மையா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஸ்டோக்ஸ் என்னடா கடைசியில சீக்கிரம் முடிங்கடா அந்த நிலைமை தான் இருந்துச்சு. ஒரு வழியா இந்தியன் டீம் ரொம்ப சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கு என்னதான் இது டிரா பண்ணாலும் ஒரு மேட்ச் ஜெயிச்ச மாதிரி, அது மாதிரி இங்கிலாந்துக்கு என்னதான் இது டிரா பண்ணாலும் ஒரு தோத்த மாதிரி. அடுத்த டெஸ்ட் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா இந்தியா வந்து டிரா பண்ண போறாங்களா, இல்லை இங்கிலாந்து வந்து 3-1 லீட் பண்ண போறாங்களா, சீரிஸ் ஜெயிச்சு கொண்டு போறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் காத்திருந்து பார்க்கலாம். 31ஆம் தேதி ஓவல நம்மளுக்காண்டி நடக்கு. பார்க்கலாம் சீரிஸ் எந்த மாதிரி போகுதுன்ட்டு. நம்ம சேனல்ல இது மாதிரி மேட்சஸோட ரிவ்யூஸ் வீடியோவும் வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்த சீரிஸோட மொத்த ரிவ்யூ வீடியோ சீரிஸ் முடிஞ்சோடனே வரும். தேங்க்ஸ்.